ஜெய் ஹிந்த். இது ஸ்ரீ சாய் விநாயக அகாடமி இராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலங்குளம். ஃபோன் 8360285612. எங்கள் லட்சியம் வேலை நிச்சயம். நம்ம இந்த வாரம் ஏற்கனவே ரொம்ப நாளாக இருந்து, ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்ததுனால நம்ம அதிகமாக ஓட முடியல. ஸோ போன வாரம் தான் நம்ம டைமிங் வச்சோம். போன வாரத்தை விட இந்த வாரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அருமையாக ஓடி இருக்காங்க. போன வாரம் டைமிங்கில் பார்த்தா 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்தாச்சுன்னா மேக்ஸிமம் 5:45க்குள்ளே ஓரளவு ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. 6 மினிட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு உள்ளே வந்துட்டாங்க. வெரி குட், பரவாயில்ல. இந்த வாரம் கொஞ்சம் ரன்னிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸு இம்ப்ரூவ்மெண்ட்லன்னு நீங்களே பேரண்ட்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம். ஓரளவு ஒரு 80% கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இது காணாது. நமக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா 5:30க்குள்ளே நம்ம வந்தாகணும். ஸோ அதை நோக்கி நம்ம போகிறோம். அடுத்த வாரம் இதை விட நம்ம சிறப்பாக ரன்னிங்கில் கொண்டு வந்துடுவோம். அதுபோக ஆர்மிலேயே டைமிங் நிறையா மாற்றிருக்காங்க. 4 பேஜாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜாக இருந்துச்சு. அதாவது 5:30க்குள்ளே வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ், 5:45க்குள்ளே செகண்ட் பேஜ் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செலெக்ஷன் ப்ரொசீஜரே மாற்றிருக்காங்க. தேர்டு பேஜ் பார்த்தீங்கன்னா 6 மினிட், அந்த 4th பேஜ் பார்த்தீங்கன்னா 6:15. சரி, ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா டைமிங் வச்சதுனால எதுவும் நமக்கு ஆக போதானா? கண்டிப்பாக எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன் அப்படின்னா 4வது பேஜ் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களோட மார்க் 24. 5:30க்குள்ளே வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 60 மார்க், 6:15க்குள்ளே வர்ற பையனுக்கு 24 மார்க்கு தான். ஸோ 60க்கும் 24க்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 36 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த பையன் 36 மார்க்கை ஃபஸ்ட்டு வந்தவனை கடைசியாக வந்தவன் எப்படி 36 மார்க்கை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 36 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வர்றவனுக்கு தான் வாய்ப்பு அதிகம், வேலை கிடைக்கிறதில்ல. செகண்ட் பேஜுக்கு கொஞ்சம் வாய்ப்புண்டு. தேர்டு பேஜ் 4th பேஜெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒருவேளை எக்ஸர்வீஸ்மேன் பசங்களா அல்லது என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த போனஸ் மார்க் கிடச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதை தாண்டி தேர்டு பேஜ் 4th பேஜ் வர்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்போயுமே ஃபஸ்ட்டு பேஜ்லாம் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வகையில் பரவாயில்ல, ஓரளவு கண்டிப்பாக பாஸ் பண்ணி வச்சுருவோம். ஜூன் மாதம் எக்ஸாம், அதுக்கடுத்து 1 மாதத்துலேயே பிசிக்கல் வந்துடும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 100% கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவாங்க. பாஸ் பண்ணது தக்க நம்ம சென்டரில் ரெடி பண்ணிடுவோம். அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த மீதி இருக்குது, இன்னும் டைம் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ தான் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது, கிளாஸ் இப்போ தான் ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் அங்கங்கே யாராவது +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் உங்களுக்கு 16 to 21க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக வாங்க. அதேமாதிரி கேர்ள்ஸும் வாங்க. கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக 100% நம்ம பாஸ் பண்ண வைப்போம். அது எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை பிசிக்கலாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்சளவு 100% ட்ரெயினப் கொடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக வாங்க. 100% நான் பாஸ் பண்ண வைக்கிறேன். ஜெய் ஹிந்த். 8 minutes 20 seconds. 8 minutes 30 seconds. Sira. 8 minutes 50 seconds. 9 minutes.